எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இப்போ சொல்லலாம். 2 பேரும் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவங்க. அது மட்டுமே அல்ல, இந்த மாதிரி நிறைய ஒற்றுமைகள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சில வேற்றுமைகளும் பார்க்க போகிறோம். தமிழ் திணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். 2 பேருக்கும் முதல்ல ஒற்றுமை பார்ப்போம். 2 பேருமே சினிமாவிலிருந்து வந்தவங்க. சினிமாவில் நல்ல உச்ச புகழில் இருக்கும்போது அரசியலுக்கு வந்தவங்க. ஏன்னா அவர் ஒரு உலகம் சுற்றும் வாலிபன் இருக்கும்போது தான் 72 அது முடித்த கையோட உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் தான் அந்த கொடி வரும். அதிமுக கொடி பறக்கும். அதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த படம் ஆரம்பிக்கும் போது திமுகவில் இருக்காரு, படம் ரிலீஸ் ஆகும்போது அதிமுக தொடங்கிட்டார். அதே போல் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கொடி பறக்கிற, டிவிகே கொடி பறக்கிற, அல்லது டிவிகே பாடல் பாடுற, டிவிகே அவர் பேரே டிவிகே, என்ன அப்படி ஒரு தளபதி வெற்றி கொண்டான் டிவிகே அப்படின்னு சொல்லி வச்சாங்க, ஒற்றுமை வச்சாங்க. இது ரெண்டும் இதெல்லாம் ஒற்றுமைகள். சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தாங்க. அவங்களுடைய ரசிகர் மன்றம், ரசிகர் கூட்டம் அது அப்படியே தொண்டர்களாக மாறினது எம்ஜிஆருக்கு நடந்தது, விஜய்க்கு நடந்தது. சொல்லப்போனால் அவருடைய அமைச்சர்கள்லாம் கூட அவருடைய ரசிகர்கள். ஒரு சில அமைச்சர்கள் நேற்று பேசும்போது சொல்கிறாங்க, நாங்கள் 30 வருஷமாக அவர் படத்தை பார்த்து பார்த்து வியந்து பார்த்துட்டு வந்தோம். அமைச்சர்கள் சொல்கிறாங்க. அதனால் ரசிகர்கள் தான் அமைச்சர்களாக மாறி இருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு ஒற்றுமை பார்க்கலாம். அவருடைய எம்ஜிஆர் ஒவ்வொரு ஏரியாவாக ரசிகர்களை சேர்ப்பார். ஒவ்வொரு செக்ஷன் வாரியாக பார்ப்பார். திடீர்னு ரிக்ஷா ஓட்டும் தொழிலாளியாக நடிப்பார், ரிக்ஷாக்காரன்வார். திடீர்னு பார்த்தா மீனவ நண்பன் அப்படின்வார், படகோட்டின்வார். ஒரு குழு இருக்குல்ல, அந்த தொழில் செய்கிறவங்க, அதையெல்லாம் அவர் கவர் பண்ணுறதுல எம்ஜிஆர் ரொம்ப கவனமாக இருப்பார். நிறைய போலீஸ் படங்கள், நியாயத்தை தட்டி கேட்குற படங்கள், ஒரு வக்கீலாக வருகிற படங்கள், நீதியை நிலைநாட்டுகிற படங்கள், இதெல்லாம் எம்ஜிஆர் பண்ணார். அதே போல் ஒரு தமிழன்ற படத்தில் நீதியை தட்டி கேட்குற ஒரு கேரக்டரில் விஜய் நடிச்சிருப்பார். அதே போல் போலீஸ்காரராக அவர் நடித்த படம் நிறைய இருக்குது. ஜில்லா படத்துலேருந்து நிறைய படங்கள் சொல்லலாம், கடைசியாக ஜனநாயகன் வரைக்கும். இதே ஒற்றுமை எம்ஜிஆர் அவசர போலீஸ் என்ற படம் தான் அவர் கடைசியாக நடிச்சிட்டு இருக்கும்போது, அதுக்கு மேலே முதலமைச்சர் ஆகிட்டார், அது பாதியில் விட்டுட்டார். அந்த படத்தை பாக்கியராஜ் ஃபில் பண்ணி அவருக்கு ஒரு உறவினர் போல் பாக்கியராஜ் நடித்து ஊர்லேருந்து பணம், அதில் ஒரு தங்கை கேரக்டர் வரும், அதை கல்யாணம் பண்ணி வைக்கிற இதுக்காகவும் அந்த தங்கையை கெடுத்தவர் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் எம்ஜிஆர் அதில் முயற்சி பண்ணுவார். இப்போ அந்த தங்கையெல்லாம் இறந்துருவாங்க. எம்ஜிஆரும் எங்கே இருக்காருன்னு தெரியாது. அந்த ரகசிய போலீஸில் அந்த தங்கை வயிற்றில் பிறந்த பையனாக பாக்கியராஜ் நடிப்பார். அதனாலே என்னுடைய வாரிசுலாம் கூட எம்ஜிஆர் சொன்னார். ரகசிய போலீஸ் 100 என்ற படம் தான் எம்ஜிஆர் நடித்த கடைசியாக வெளிவராமல் இருந்த படம். அதே போல் ஜனநாயகனும் எம்ஜிஆர் விஜய் நடித்த ஒரு போலீஸ் சப்ஜெக்ட் படம். ரெண்டுமே போலீஸாக அமைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய கோயின்சிடன்ஸ். அவருடன் நடித்தவங்க எல்லாருமே அப்போது வெவ்வேறு வாரியத்துக்கும், சிலர்லாம் அமைச்சர்களாகவும் எம்எல்ஏவும் அப்படி ஆனாங்க. சிலர்லாம் கல்வி தந்தைகள் ஆனாங்க அவருடைய ரசிகர்கள். அந்த மாதிரிலாம் அவருடைய ரசிகர்களும் அவரோட நடித்தவங்களையும் எம்ஜிஆர் எப்பவுமே அரவணைச்சு போவார். கடைசி வரைக்கும் அவங்கள மறக்கவே இல்லை. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் பண்ணுவார். அரசு ரீதியாகவே நிறைய சலுகைகள் பண்ணார் அவர். நிறைய பேர் கல்வி தந்தை ஆனாங்க. அப்போ எம்ஜிஆர் பீரியடில் அவ்வளோ பேர் கல்வி தந்தைகள் ஆனாங்க. இப்போ விஜய் வந்திருக்காரு. அந்த கரூர் சம்பவத்தில் இறந்து போன அத்தனை பேருக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு வேலை கொடுத்தாரு. அதாவது அவருடைய ரசிகர்களாக இருந்தவங்களுக்கு நன்மை செய்யணுன்ற குணம் அவர்கிட்ட இருக்கிறதும் இவர்கிட்ட இருக்கிறதும் ஒரு பொதுத்தன்மை. அதே போல் எம்ஜிஆர் சாராயக்கடை திறக்கவே மாட்டேன், அவர் 77 ஆட்சிக்கு வரும்போது சொன்னது, சாராயக்கடையை திறக்கவே மாட்டேன், இது என் தாய் மீது சத்தியம் அப்படின்னு சொன்னார். அது 77லேருந்து முதல் ஆட்சி காலத்தில் அவர் திறக்கவே இல்லை. அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தார். அதே போல் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் நான் டாஸ்மாக் கடைகளை முடிஞ்ச அளவுக்கு மூடுவேன்னு சொன்னார். அதே போல் முதல்லையே ஒரு 700 கடை போல் பள்ளிக்கூடங்கள், கோயில்கள் பக்கத்தில் இருக்கிற இதெல்லாம் மூடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது.
அது அது ஒரு பெரிய 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை. ஆனால் அடுத்த 5 ஆண்டு எம்ஜிஆர் வரும்போது கடையை திறக்க வேண்டியதாயிடுச்சு. தமிழ்நாடு முழுக்க சாராய கடை திறக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால் அந்த கொஞ்சம் பீரியட் தான் திறக்க முடியாமல் இருந்தது. அப்போ கடாமார்க் சாராயன்றது அவ்வளோ ஃபேமஸ். அதே மாதிரி ஆம்பூர் வடசேரி கள்ளுக்கடை என்பது அவ்வளோ ஃபேமஸ். அந்த 80s அவர் திறந்துட்டார். ஆனால் விஜய்கிட்ட இருக்கிற ஒரு இது வந்து அது திறக்காமல் இருக்கணும். எம்ஜிஆர் திறந்துட்டாருன்றதுனால இது திறக்காமல் இருக்கணும். அது ஒன்று நான் நினைக்கிறது. எம்ஜிஆர் கிட்ட இருக்கிறது ஒரு இரக்க குணம் தான் ஃபர்ஸ்ட் தெரியும். எம்ஜிஆர்னாவே இரக்கம். அவருடைய ஏதாவது ஃபண்டு கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு, நிதி அளிக்கிறாருன்றது எம்ஜிஆர் கிட்ட பரவலாக சொல்கிறது. அவர் வந்து வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கூட சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல் விஜய் அறிவிக்கிற திட்டங்கள்லையும் கூட ஒரு அந்த இரக்கம் சார்ந்த திட்டத்தை தான் நம்ம முதல்ல பார்த்தோம். கரூரில் வேலைவாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லை, அவர் வந்து இந்த தாய் மாமன் இருக்கேன் நான் உங்களுக்கு, தாய் மாமன் உங்களுக்கு வந்து ஒரு மோதிரம் கொடுக்குறேன் புதுசாக பிறக்கிற குழந்தைக்கு அப்படின்னு அந்த திட்டத்தை பெருசாக சொல்கிறார். நான் உங்கள் அண்ணன், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறது விஜய் தொடர்ந்து சொல்கிற ஒன்று. அந்த மாதிரி முதல்ல எம்ஜிஆர் சொல்லுவார், அந்த மாதிரி தாய்க்குளங்கள்னு சொல்லுவார். அதே மாதிரி சத்துணவு திட்டம் அறிவிக்கும் போதும் அது சொன்னார். இன்னொன்று, பெரிய திட்டங்கள் இல்லை, எம்ஜிஆர் காலகட்டத்தில் பெரிய திட்டங்களே அறிவிக்கலை. ஒரு பெரிய லாங் ரன்ல அவர் போற்றி புகழும்படியான ஒரு பெரிய கல்வி திட்டங்களோ, ஒரு டைடல் பார்க் மாதிரியாவோ, ஒரு உழவர் சந்தை மாதிரியாவோ, அந்த மாதிரி ஒரு அணை கட்டினாரோ, அந்த மாதிரிலாம் பெருசாக திட்டங்கள் ஒரு லாங் ரன்னில் பார்க்குற திட்டங்கள் இருக்காது. ரொம்ப குறுகிய கால நோக்கில் இருக்கும். அங்கே ஒரு குழந்தை வந்து காரில் போயிட்டுருப்பார். ஒரு குழந்தை செருப்பு போடாமல் தவிச்சிட்டு இருந்ததுன்னு பார்த்த உடனே பள்ளிக்கூடங்கள்லாம் இனிமேல் செருப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இமீடியட்டாக அந்த நேரத்தில் தோன்ற ஒரு உணர்வாக இருக்கும். அல்லது வந்து மதிய உணவு திட்டத்தில் இனிமேல் வந்து சத்துணவு சேர்க்கணும், சத்துணவாக அதை கொடுக்கணும் அப்படின்னு பேர்லாம் வைப்பார். இந்த மாதிரி திட்டங்களுடைய பேரை மாற்றுறதும் இதுவும் அவர்கிட்ட இருந்தது. இப்போ விஜய் அவர்கள் வந்த பிறகும் கூட இந்த மாதிரி திட்டங்களை மேம்படுத்துறதுக்காக நான் முதல்வனுக்கு வேற ஒரு பேர் வைக்கிறது, காலை உணவு திட்டத்துக்கு வேற ஒரு பேர் வச்சு மேம்படுத்துவேன்னு சொல்கிறது, இதெல்லாம் பழைய ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை மேம்படுத்துகிற மாதிரியாக இருக்குது. அதனால் இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கிற ஒற்றுமை. ஆனாலும் இதையும் தாண்டி புதிய திட்டங்கள் வேணும். ஏற்கனவே அவர் நிறைய தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்களையெல்லாம் அமல்படுத்தணும். அதெல்லாம் தான் அவர் எம்ஜிஆர் பாணியே பண்ணுறதை தாண்டி வேறு சில புதிய நோக்கங்கள் எல்லாமே இருக்கணும். அதுதான் வந்து தமிழக மக்களுக்கு தேவையாக இருக்கும். என்னென்னா, இப்போது ஜனநாயகன் வந்த அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற அதே நாளில் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க நீட் எதிர்ப்புன்னு ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்குது. எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க, மாணவர்களையும் இளைஞர்களையும் போட்டு அடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் எல்லா தேட்டர்களையும், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தேட்டர்களையும் அதே மாதிரியான கல்வி மாணவர்களும் இளைஞர்களும் சேர்ந்து விஜய்க்கு பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம்லாம் ஊற்றி கொண்டாடினதை பார்த்தோம். அதுக்கு உச்சபட்சமாக அவருடைய அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு ஷோ இன்னும் கூட அந்த ரசிகர் மனநிலையிலேருந்து மாறாமல் அதை பார்த்தாங்க, கேக் வெட்டி கொண்டாடினாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்னும் கூட அந்த ரசிகர்லேருந்து தொண்டர்களாக ஒரு அரசு பதவிக்கு வந்தவங்களா மாறணும் என்பதும் கூட இதுதான். எம்ஜிஆர்லேருந்து அதே பாணியில் வந்தார் என்பது ஒரு ப்ளஸ்ஸு. ஆனால் அதே மாதிரி இருக்கக்கூடாது, மேம்படணும் என்பதும் கூட ஒரு தேவையாக இருக்குது இன்றைய காலகட்டத்துக்கு என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. கமெண்ட் பகுதியில் நீங்கள் கமெண்ட் செய்யலாம். தொடர்ந்து அதெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.